ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்பு. நம்ம நட்சத்திர பகுதியில இறுதி பார்ட்டுக்கு வந்துட்டோம். அதாவது 27வது நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம். ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில இருக்கு. 4 பாதங்கள் அங்க உள்ளதா இருக்கு. அதோட தன்மைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கடை நட்சத்திரம், கடை நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள். மாசத்துல அஸ்வினியில் ஆரம்பிச்சு கடைசியில முடிக்கக்கூடிய. அப்ப எண்ட் ஆஃப் த பார்ட் ஐயாவின் நட்சத்திரம். ஏன் உத்திரட்டாதி நீங்கிறதுனால அடுத்தது ரேவதி நான். சிறப்பு சிறப்பு. சரி, மீன ராசியில் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி மீடியாவை பயன்படுத்துகிறோம். அறிவு சார்ந்த ஒரு உழைப்பை பயன்படுத்துகிறோம். ஆராய்ச்சி மனப்பான்மை, இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள், இது மாதிரியான டிஸ்கஷன் தேவை. அப்போ தான் நட்சத்திர ஆய்வுகள், கிரக ஆய்வுகள், ஜோதிட ஆய்வுகள் மக்களுக்கு மேலும் மேலும் சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும். இப்போ ரேவதி புதனுடைய நட்சத்திரம். ஆயில்யம் கேட்டை ரேவதி, அதாவது சம்ஹாரஸ்தானம்னு சொல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு 4, 8, 12 கடைசி நட்சத்திரமாக இருக்குது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா புதன் ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கறது, மேதாவித்தனத்தை கொடுக்கறது, கவித்துவத்தை கொடுக்கறது. இன்னைக்கு இருக்கிற ஒரு புஸ்தகங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு எஜுகேஷன் கொண்டு வர்றதே புதன் தான். படிப்பு இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்போ படிப்பு மூலமாக இன்னைக்கு மாறுதல்கள் நடந்திருக்குன்னா அதுக்கு புதன் தான் காரணம். அதை விட ஒருத்தருக்கு இளமை பருவம், டீனேஜ், படிக்கிற பருவம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிறதே புதன் தான். ஸோ இந்த ரேவதியில் பிறக்கிறதுனால என்ன அப்படின்னா, அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி உலகத்துக்கு ஜீவன மார்க்கத்துக்கு, அதாவது உழைக்கிறதுக்கு, ஜீவன மார்க்கத்துக்கு அமைதி வழியில் என்ன செஞ்சால் நல்லா இருப்பாங்க அப்படின்ற சிந்தனையில் இருக்கிறவங்க. இப்போ உதாரணத்துக்கு மருத்துவத்துக்கு பாருங்கள், நம்ம சித்தர்களெல்லாம் மருத்துவம் எதில் கண்டுபிடிச்சாங்க? எல்லாம் மூலிகை தான். பச்சை நிறம் மூலிகை. இந்த மூலிகை எதெல்லாம் நமக்கு இயற்கையில் இருக்கோ அதை வச்சு நம்ம வைத்தியம் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஆய்வு மனப்பான்மை. அப்படி இந்த புதன் பெருசாக டெக்னாலஜி, பெரிய பெரிய செலவு, பெரிய பெரிய ஒரு ரசாயனம், செயற்கை முறை இப்படியெல்லாம் போகாமல் இயற்கையிலேயே என்ன இருக்கோ அதை பயன்படுத்தி இதாக இருக்குங்கன்னு அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும். அதே மாதிரி படிப்பில் பார்த்தீங்கன்னா மேத்ஸு, ஜோதிடம், இந்த சினிமா துறை, அதாவது எழுத்துத்துறை, அதே மாதிரி எஜுகேஷன், இத்தனைக்குமே ஆதிக்கம் இருக்குது. கவிதை எல்லாமே அதில் தான் கவிதை எல்லாமே வந்துடுது. அப்படிப்பட்ட திறமை உள்ளவங்களுக்கு உண்மையிலேயே அந்த ஜோதிடமும் கைகூடும், அந்த ஆன்மீக ஞானமும் கைகூடும். இப்போ இந்த மீனராசியில் இப்போ என்னுடைய நட்சத்திரம் பிறக்கும்போது, இப்போ இதில் கண்டாந்த நட்சத்திரம்னு எடுத்துக்கும்போது, இப்போ இந்த கண்டாந்த நட்சத்திரம்ங்கிறது அந்த எண்ட் ஆஃப் த பார்ட்டில், எண்ட் ஆஃப் த நட்சத்திரத்தில் எண்ட் ஆஃப் த பார்ட். இப்போ கடைசி 1 டிகிரி இருக்குல்ல. ஆமாங்க. இப்போ ஒரு நட்சத்திரம் 13 டிகிரி 20 மினிட்டு, அதில் கடைசி 1 டிகிரிங்கிறது கண்டாந்தம். இப்போ 4 பாதம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் 4ஆம் பாதம் கண்டாந்தம். அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் இருக்கு. ஏன்னா புதனுடைய 3 இடத்துலையுமே அந்த கண்டாந்தம் வரும். ஏன்னா அஸ்வினியில் ஆரம்பிச்சு புதனில் தானே முடியுது. கேதுல ஆரம்பிச்சு புதனில் முடியுது. அப்போ கேதுவனுடைய முதல் புள்ளியில் 1 டிகிரியும், புதனுடைய கடைசி புள்ளியில் 1 டிகிரியும் கண்டாந்த நட்சத்திரம்னு பேர். அப்போ இது என்ன அப்படின்னா, கண்டாந்தம்னா அது ரிஸ்க் அதிகம்னு அர்த்தம். அதாவது பிழைக்குமா பிழைக்காதா, உயிர் பிழைக்குமா பிழைக்காதான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த கண்டாந்தம். அதாவது ஒரு அன்லக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். மற்ற பாதங்கள் அப்படிங்கிறது புதனுடைய அம்சத்தில் செயல்படும். இவங்களுக்கு புதன் நல்லா இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா பிரபலம் அடைவார்கள். அவங்க மெயினாக அக்கௌண்ட்ஸில், ஆடிட்டிங்கில், இது மாதிரி கணிதத்துறையில் சயின்டிஸ்டில் கூட பேர் வாங்குவாங்க. சொல்லும்போது கம்ப்யூட்டர் புதன் தானே ஆகுது. கணினி புதன் தான். மேத்ஸு, அதே மாதிரி சினிமாவில் எழுத்துத்துறை எல்லாமே டைரக்ஷனே எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அருமையாக சொன்னீங்க ஐயா. ஐயா, இவங்க இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கணும் அப்படின்னா என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருப்பாங்க? புதன் அப்படின்றது வித்தை கர்மான்னு எடுத்துக்கணும். அதாவது படிப்புக்கு எல்லை இல்லை, கற்றது கையளவு, கல்லாதது கடல் அளவுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லை இல்லாத படிப்பு மேலே தாகம் வச்சு படிக்க படிக்க இன்னும் எனக்கு என்னுடைய ஆயுள் முடிஞ்சு போச்சு, ஆனால் படிப்பு முடியல அப்படின்ற ஒரு வேகம் இருக்கும் இல்லையா, அதுக்காக பிறக்கிறவங்க தான் இந்த இது மெயினாக நாலேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
ஏன்னா அதுவே 12ஆம் இடம் ஆயிருச்சு, ரகசிய ஸ்தானம் உள்ள. அடுத்தது என்னன்னு சிந்திக்கக்கூடியது. சூப்பருங்க ஐயா. இப்போ 4 பாதங்கள் இருக்கு. ஒவ்வொரு பாதத்தை குணாதிசயங்கள் பார்த்துடலாம் ஐயா. இப்போ முதல் பாதத்துல பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படிங்க? முதல் பாதம் வந்து ஒரு மாதிரி இவங்களுக்கு குருவும் புதனும் கலந்த வேலையா செய்வாங்க. அப்ப முதல் பாதத்துல அது குரு புதன் அப்படிங்கிறது கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷன் தான். இப்ப குரு வந்து ஜட்ஜு, புதன் வந்து வக்கீல். எப்படி ஒத்து வரும்? எப்படி பார்த்தாலும் அந்த குருவனுடைய வேஷம் போடும்போது இவருக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதனால வந்து நிலைத்த புகழ் இருக்கும், பொருள் இருக்காது. ஒரே ஸ்டாண்டர்டான ஒரு இடத்துல இருக்க முடியாது. உயிர் பற்றுக்கு நல்லா இருக்கும். சந்தோஷம், குடும்பம், பாரம்பரியம், குழந்தை, இப்படி சந்தோஷப்பட்டுக்குவாங்க. இவங்களுடைய ஆய்வுகள் வந்து மனசளவிலேயே போயிடும். வெளியில பிரபலமாகி அது வந்து வெளியில வந்து வளர்ச்சி பாதைக்கு உதவாது. ஒரு ஒரு ஜென்ரல் நாலேஜ்டு பர்சனா வாழ்க்கையை கழிச்சிருவாங்க. சிறப்பு சிறப்புங்க. 2ஆம் பாதம் அதை பற்றி சொல்லுங்க. 2ஆம் பாதம் தான் பொருள் ஆக்கக்கூடிய வலிமை பெற்றவர்கள். தன்னுடைய நாலேஜை எப்படியெல்லாம் இது பண்ணி இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய நூல் மில் எடுத்துக்கலாம். நூல் வியாபாரத்துக்கு புதன் தான். அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸு, ப்ரொடக்ஷன் மற்றும் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸு, பப்ளிஷிங்கு, சினிமா இண்டஸ்ட்ரீஸு, மற்ற ஸ்கூலு, காலேஜு, இதெல்லாமே நல்லா வந்துடுவாங்க. 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க திட்டமிட்டபடி சிக்கனமாக செலவு செஞ்சு அதுக்கு படிப்படியாக முன்னேறி பெரிய வளர்ச்சியாக இருப்பாங்க. திருமண வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன ஈகோ இருந்தாலும் பெருசாக பாதிக்காது. அதாவது 2 பேருமே படித்தவங்களா இருப்பாங்க, கணவன் மனைவி. சிறப்புங்க ஐயா. 3ஆம் பாதம். 3ஆம் பாதம் வந்து ஃப்ரெண்ட்ஸு, என்ஜாய்மெண்ட்டு, அதே மாதிரி விளையாட்டு. இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸு வந்து இன்டோர் கேம்ஸ் இருக்கு இல்லையா, செஸ் இருக்குது, கேரம் இருக்குது, இதெல்லாம் வந்து இன்டோர் கேம்ஸ். அதில் வந்து எப்படி நம்ம வெளி ஸ்போர்ட்ஸுக்கு செவ்வாய் சொல்கிறோமோ அது மாதிரி இன்டோர் கேம்ஸுக்கு புதனை சொல்லணும். இது இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் விளையாடுறதெல்லாம் இந்த ரேவதி தான். இந்த 3ஆம் பாதம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். சினிமா இண்டஸ்ட்ரிக்கு சூட்டமாக இருக்கும், எடிட்டிங்க்கு சூட்டபுளாக இருக்கும், கதை வசனகர்த்தாவுக்கு சூட்டபுளாக இருக்கும், கவிதை எழுதுகிறவங்க நல்லா இருப்பாங்க, நடிக்கிறவங்களுமே அட்ராக்டிவாக நடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். 3ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் உயிர் பற்று நல்லா இயங்குவாங்க. நல்ல ஜனரஞ்சகமான வாழ்க்கை, பிடிச்சவங்களோட சந்தோஷமாக இருக்கிறது, நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய. சிறப்புங்க. இறுதியாக 4ஆம் பாதம். வறுமையில் துன்பம், கஷ்ட நஷ்டம், அதனால் திறமை இருக்குது ஆனால் வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்க தான் இந்த 4ஆம் பாதம். அதனால் இவங்களுக்கு பின் வயது கடைசியில் தான் இவங்களுக்கு வந்து யோகம் கிடைக்கும். அது வரைக்கும் வந்து அப்படி. ஆனால் வந்து நல்ல பேர் தான் இருக்கும், ஆனால் பணம் இருக்காது. ஆனால் அந்த வகையில் இது பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த 4ஆம் பாதம் என்பது மீனராசியாகவே இயங்கக்கூடியது. மற்ற பாதங்களெல்லாம் வேற வேற ரூபத்தில் இயங்கும். இப்போ 1ஆம் பாதம் குருவாக இயங்கும், 2ஆம் பாதம் சனியாக இயங்கும், 3ஆம் பாதமும் சனியாக இயங்கும், 4ஆம் பாதம் மட்டும்தான் அந்த மீனத்தையே பிரதிபலிக்கக்கூடிய. அதனால் என்ன ஆகும்னா இவங்க வந்து எதுக்கும் வந்து வருத்தப்பட மாட்டாங்க. இருக்கிறது போதும், அதில் வந்து சாதிப்போம்பாங்க. ஆனால் மேலே மேலே அடி விழுகும் பொழுது அது இவ்வளவு துன்பம் வருதே, நம்மளுக்கு என்ன காரணம்னு அந்த ஒரு வேதனையை வச்சு ஆராய்ச்சி பண்ணி அதில் ஞானம் தேடக்கூடிய நபர். ஐயா அற்புதமாக சொன்னீங்க ஐயா. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க உபயோகப்படுத்தக்கூடிய குறியீடுகளை பற்றி சொல்லுங்க ஐயா. இவங்க உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த நட்சத்திர குறியீடுகள் என்பது எதுக்கு அப்படின்னா பாசிட்டிவாக இருந்தால் உபயோகப்படுத்தலாம். இதே 4, 8, 12 இருந்துச்சு. ஆமாம், 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் வந்துச்சு. இப்போ சிம்ம லக்னத்தில் பிறக்கிறாரு, 8ஆம் இடம் வந்து புள்ளி விவரமாக அந்த ரேவதியே வருதுன்னா அவங்க இயக்கக்கூடாது. 8, 12 இயக்கக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து உத்தரத்தில் பிறந்தாங்கன்னு வைங்க சிம்ம லக்னத்தில், அப்போ 8ஆம் புள்ளி வந்து ரேவதியாக வரும், 12ஆம் இடம் வந்து ஆயில்யமாக வரும். அப்போ அந்த நட்சத்திர நாள்கள் இவங்க உஷாராக இருக்கணும். அதனால் மொத்தத்தில் குறியீடுகள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அவங்கவுங்க ஜாதத்தின்படி இயக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ இந்த ரேவதியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பிறந்த நட்சத்திரம். அதனால் உழைப்பு, சனி பகவானே ரேவதியில் தான் பிறந்திருக்காரு. சனியினுடைய கர்மா இதுக்கு இருக்குன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது சனியை வந்து இவங்க கும்பிடலாம் தாராளமாக. சனியை வழிபட ஆயுள், ஆரோக்கியம், உழைப்பு, பிழைப்பு சிறப்பாக இருக்கும். அது போக மரம் வந்து இலுப்பை மரம். இப்போ இலுப்பை மரம் என்ன பண்ணுவோம், சனி நீராடுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இலுப்பத்தூள் வந்து அன்னைக்கு வந்து ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க
இன்னைக்கெல்லாம் இலுப்பை இல்லை, பட் இலுப்பை மரம் வந்து சுத்தப்படுத்துதல் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ஸு. அதே மாதிரி பறவை பார்த்திங்கன்னா வல்லூர் பறவை, மிருகம் வந்து பெண் யானை. இவங்க பெண் யானை சிம்பிளை வச்சுக்கலாம். அதை வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். இப்போ நிறைய கட்சிகள் கூட யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ யானை ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒன்று பரணி யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஆயில்யம் கேட்ட ரேவதி லிங்க் இருக்கவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் அதுதான் சூட்சமம். அதனால் லிங்க் வந்துருச்சு. பெண் யானை அப்படிங்கிறது ரேவதி கொண்டு. மற்றபடி இடம் வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து பூஞ்சோலை. இப்போ அவங்க இருக்கிற இடத்துல ஒரு கார்டன் இருக்கும், அல்லது ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கும், ஒரு பூச்செடிகளெல்லாம் வச்சுருப்பாங்க, வீட்லேயும் கூட வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி பூஞ்சோலை வச்சுக்கிறது இவங்களுக்கு நல்லது. லோகோவாக பயன்படுத்தலாம். அது மாதிரி ஓடம் வடிவம் வந்து ஓடம். ஒரு ஓடம் வந்து இன்னைக்கு மரத்தில் செஞ்ச மாதிரி நிறைய இடத்துல விற்கிறாங்க, ஓடம் விற்கிறாங்க. அது மாதிரி வச்சு லோகோவாக வச்சுக்கலாம். வந்து நம்பர் வந்து புதனுக்கு உண்டான 5ஆம் நம்பரையும் பயன்படுத்தலாம், ரேவதிக்கு 4ஆம் நம்பரும் ஓகே தான். இந்த ரேவதியினுடைய வேதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூஷன்னு சொல்கிறது. சூரிய மண்டலத்தில் உள்ள ஒரு 12 ஆதித்யர்களில் ஒருத்தர் தான் பூஷன். ஸோ அந்த பூஷனை வழிபடலாம். கடை நாள்னு சொல்லக்கூடிய இந்த நாளில் நம்ம புதனை தான் இவங்க வழிபடும். ஐயா அற்புதமாக சொன்னீங்க. இறுதியா ஐயாவின் அறிவுரை அதை சொல்லுங்க. அறிவுரை அப்படிங்கிறது இப்போ கண்டாந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் இருக்கும். எப்போவுமே ஒரு கடைசி முடிவு அப்படிங்கிறது வந்து பிரளயம்னு சொல்கிறது, ஆரம்பம் முடிவு. அதனால் அதில் நிறைய கஷ்ட நஷ்டங்களை பார்க்கக்கூடியவர். அறிவு இருக்கே, எனக்கு வந்து ஆதரவு இல்லை அப்படின்னு புலம்பக்கூடிய நபர்கள் தான் ரேவதியில் பிறந்தவங்க. என்னுடைய நாலேஜுக்கு நான் இருக்க வேண்டிய இடம் வேறு, ஆனால் என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, இப்படி புலம்பல்கள் இருக்கத்தான் செய்யும். அதை பொருட்படுத்தாமல் போய்க்கணும். இவங்களுக்கு வந்து கடை ராசியாக இருக்கிறனால பொருளாதாரத்தில் வந்து பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. கனவுகள் இருக்கும். இவங்களுடைய கனவுகளெல்லாம் பார்த்திங்கன்னா, மீனராசிக்கு 4ஆம் இடம் வந்து மிதுன ராசி, 7ஆம் இடம் வந்து கன்னி ராசி. இவங்களுக்கு கனவுகள் என்ன அப்படின்னா, நம்ம இயக்கத்தில் தான் எல்லாம் நடக்குதுங்கிற பெருமையை வந்து சம்பாதிக்கணும், அந்த ஒரு பொசிஷனுக்கு வரணும். இப்போ ஒரு ஸ்கூல் இருந்ததுன்னா அதில் பிரின்ஸிபல்னு இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு படம் எடுத்தாங்கன்னா டைரக்டர்னு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆதிக்கம், ஒரு லட்சியம் இருக்கும். ஆனால் அந்த லட்சியம் வந்து அடைவதற்கு பல வகத்தில் தடைகள் வரும் வாழ்க்கையில். வந்து இந்த கடைசி ராசியில் பிறந்தவங்க மட்டும், இப்போ உத்திரட்டாதியும் அப்படி தான், படிப்படியாக தான் முன்னேற முடியும். பூரட்டாதி 4ஆம் பாவத்தில் பிறந்தவங்களும் அப்படி தான், ஏன்னா கஷ்ட நஷ்டம். அதனால் கடைசியாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ராசி அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. நட்சத்திரம் மட்டும் நம்ம பார்த்துட்டோம் டெப்த்தாக 360 டிகிரியில். அதில் கடைசி ராசி அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம அதை சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மகத்துவம் இருக்குது. அந்த ராசிக்குள்ளே தான் இந்த நட்சத்திரம் இருக்குது. அப்போ அந்த ராசி வந்து நமக்கு லக்கான்னு பார்க்கணும்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ அந்த ராசியை வந்து நம்ம அடுத்த இதில் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இந்த கடை ராசியில் இருக்கக்கூடியவர்கள் ஆசையை வந்து, பேராசையை வந்து, கற்பனையான ஆசையை வந்து விலக்கி வைக்கணும். நிறைய இளைஞர்களுக்கு நாம் ஹீரோ ஆகணும், நாம் வந்து டைரக்டர் ஆகணும், சினி ஃபீல்டில் எனக்கு நாலேஜ் இருக்குது. ஏன்னா புதன் வந்து அந்த ஆர்வத்தை ஏற்படுத்திகிட்டே இருப்பாங்க. புதன்னாலே இளைஞன்னு அர்த்தம். அவங்களுக்கு கனவுகளே அப்படித்தான் போகும், துள்ளல், அந்த வேகம் போகும். நான் வந்து என்னாலுக்கு திறமை இருக்குது, முன்னேறிடுவேன்ட்டு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், 100 பேர் போனால் 5 பேர் தேடுறது கஷ்டம் அந்த மாதிரி ஃபீல்டில். அப்போ இந்த காலகட்டத்தினுடைய சூழலை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையும் நல்லபடியாக வாழணும். நம்மளால் என்ன முடியுதோ அதை செய்யணும். வீண் கனவுகளுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தாலே நீங்கள் நல்லவங்க தான். சிறப்புங்க, அற்புதமாக சொன்னீங்க. கிட்டத்தட்ட அஸ்வினிலிருந்து ரேவதி வரைக்கும் முடிச்சிட்டோம். 27 நட்சத்திரம் முடிச்சிட்டிங்க. நேரங்கள் இருந்தா இருக்கு நம்புறேன். நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதாவது கரெக்டாக உன்னிப்பாக சொன்னீங்க. அறிவுரை ரொம்ப நல்லா இருந்துச்சு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இப்போ சொன்ன கன்சல்ட் பண்ணுறவங்களும் அதை வந்து சொல்லி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்படி சார் நேர்லேயே பார்த்த மாதிரி பேசுகிறீங்க எங்களுடைய லைஃப்பை வெறும் நட்சத்திரத்தை வச்சு அப்படின்னு. நான் இதில் என்ன புரிஞ்சுக்கிறேன்னாங்க ஐயா, நம்ம எதுவுமே தீர்மானிக்கிறதுல எனக்கு தெரிஞ்சுச்சிங்க. இப்போ நம்ம நினைக்கிறோம் மலால தான் எல்லாம் முடிஞ்சது, என்னால தான் இது நடந்துச்சுன்றோம்.
பட் நீங்க சொன்னதெல்லாம் இப்போ பார்க்கும்போது ஒண்ணுமில்ல, என் ஜாதகத்துப்படி ம். நான் கன்னியா லக்னம், ரேவதி நட்சத்திரம், எனக்கு செவ்வாய் 8ஆம் அதிபதி. இப்போ நம்ம இந்த 27 நட்சத்திர சீரியல்லையே செவ்வாய் நட்சத்திரம் மட்டும் கம்மியாக ஓடி இருக்கு. ஆ. ஆமா ஆமா கரெக்டு தான். அது அவங்க ஜோதிடருக்கு நான் ஆனாலும் கூட அவங்க ஜாதகம் பேசுமில்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா சொன்ன மாதிரி நீங்க செவ்வாய் நட்சத்திரம் மட்டும் ஆமாம், News மிருகசிரீஷம் ஓடலை, சித்திரை ஓடலை, அவிட்டம் ஓடலை. ம். அதாவது ஓடிச்சு, ஆனால் ரொம்ப குறைவாக ஓடிச்சு. ஆமா ஆமா அப்போ இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நமக்குன்னு இருக்கிற ஜாதகம் பேசுமில்ல. அது மாதிரி இப்போ நீங்களும் நானும் பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். கண்டிப்பா. ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு பலன் பார்க்கறதுக்கும் ஒரு பிராப்தம் இருக்கும். ம். அந்த விதி இல்லாமல் அங்கே வேலை செய்யாது. இப்போ ஜோதிடர் உண்டான திசா புத்தி, நட்சத்திர தொடர்பும் ராசி தொடர்பும் அவருக்கு கஸ்டமருக்கு உண்டான ராசி தொடர்பும் தான் அந்த நிகழ்வை நிகழ்த்துது. ம். இதுதான் பிரபஞ்ச இயக்கம். சிறப்பு சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் நீங்க வச்சிருந்த அந்த ராசி பலன் அதை பத்தி விரிவா நிச்சயம். சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டீகோட் பண்ணி நம்ம நேயர்களுக்கு விருந்தா கொடுக்கலான்னு இருக்கோம். தாராளமாக பண்ணலாம். கண்டிப்பா அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாங்க. நன்றி. நன்றி.